ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கான மெனு படி சப்பாத்தி தான் ஸ்பெஷல். சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கு முட்டையை வச்சு கிரேவி வைக்க போறேன். முட்டையை அவிச்சு வச்சுட்டேன். பேன்ல நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமா வதக்கி தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுதேன். சேர்த்து தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, பச்சை வாடை போற நல்லா வதக்கி விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் இது கூட தேங்காய் முந்திரி பருப்பை நல்லா அரைச்சி அதையும் உள்ள சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, கருவேப்பிலை, அவிச்ச முட்டையும் உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வத்த விட்டு எண்ணெய் பிரிஞ்சு எடுத்தோம்னா சூப்பரா முட்டை குழம்பு ரெடி. சப்பாத்தி கூட மட்டும் இல்ல, இட்லி தோசை கூடயும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 10 மணி ஸ்நாக்ஸுக்கு பேபி பொட்டேட்டோல சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ். பேபி பொட்டேட்டோவை நல்லா அலசிட்டு உப்பு சேர்த்து குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்துருதேன். ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி வெளியில எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விட்டுருதேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பிரஸ் கொடுத்து தட்டையா பிளாட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குட்டீஸ் கேட்டதுக்காக இதை நான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன். இப்ப தட்டி எடுத்ததுல கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்தா மசாலா சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் சேர்த்து கோட் பண்ணி சூடான எண்ணெயில நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுக்கேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணும்போது வெளிலேயர் நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லியாச்சு. அதோட கெச்சப்பு வச்சு பாக்ஸ்ல பேக் பண்ணிருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவையும் பரத்தி சப்பாத்தியும் போட்டு எடுக்கேன். இன்னைக்கு சப்பாத்தியில ஒன்னும் கலப்படம் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து கலப்படம் பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இன்னைக்கு நார்மல் சப்பாத்தி. நெக்ஸ்ட் பேக் பண்ணிடலாம். ரெடி பண்ணிருந்த சப்பாத்தியும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். தொட்டுக்கிட கிரேவியும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். தொட்டுக்கிட சாலடுக்காக குக்கும்பர். லஞ்ச் பேக் பண்றதுக்காக நம்ம அறக்க பறக்க சமைக்கும் போது இந்த சின்ன கைகள் பண்ற சின்ன சின்ன உதவியும் நம்மளுக்கு பெருசா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் கம்ப பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.